எங்கள் சகோதரிகளுடைய திலகத்தை வந்து நீ அழிச்சிங்க, அதனால் நாங்கள் பாகிஸ்தான் சகோதரியை வச்சே நாங்கள் உங்களை முடிச்சு விட்டோம் பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாரு. அது நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் நாளைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் இந்த 4 மணி நேரத்திலே இவர் மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ கொச்சையான வார்த்தை பாருங்கள். தீவிரவாதிகளின் சகோதரர்களே அனுப்பி அவங்க பேண்ட்டை உருவி அம்மனமாக நிற்க விட்டுருக்காரு மோடி. ஒரு பெண்ணை பற்றி பேசுகிற வார்த்தையாது இவ்வளவு கொச்சையாக இருக்குது. அப்போ அந்த பெண்ணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்ணு உங்களோட இராணுவ படைத்தலைவர். நீங்கள் சல்யூட் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்ணை உங்களோட வக்கரமான கூலிப்படை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வி.கே. ராமசாமி சொல்லுவார், நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம முதல் நாள் சோஃபியா குரேஷி அவர்களை முன்னெடுத்தும் போதே நம்ம சொன்னோம், இவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை முன்னெடுத்துகிறார்கள் என்றால் அது எந்த நோக்கத்துக்காக இருக்கும். உத்தரகண்டில் மட்டும் 11 பெட்ஷீட் விற்பவர்களின் கடை அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் திருப்பியும் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. டெல்லியில் காஷ்மீரி இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இங்கே சங்கிகள் அடிக்கக்கூடாது. யாரை அம்பலப்படுத்தணும்னா, இந்த ஜனநாயகவாதின்ற போர்வையில் திரிகிற சசி தரூர் மாதிரி சங்கிகளை வந்து நம்ம அம்பலப்படுத்தணும். இந்த எச்சப்பயலுக்கு சோஃபியா குரேஷியை மதிப்பானுங்க, அந்த மதிப்பின் காரணமாக தான் அவங்கள முன்னிலைப்படுத்துகிறாங்க, நாடு செல்வ செழிப்பாக இருக்குது, பெண் விடுதலை ஏற்பட்டு விட்டுன்னு எங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறியே, உனக்கு எலிப்புலக செய்யாத அறிவு வேணாம். சோஃபியா குரேஷி, வியோமிகா இவங்க 2 பேர் தான் இப்போ படைத்தலைவராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தலித்து, இவங்க முஸ்லீம். இவங்க 2 பேர்த்தையும் நியமிக்க மாட்டோன்னு நீதிமன்றத்தில் போய் போராடிச்சு பாஜக அரசாங்கம். நீதிமன்றம் திட்டுச்சு, ஏன் பெண் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் தர மாட்டீங்க, அவங்கள ராணுவத்தில் வந்து முன்னிலைப்படுத்த மாட்டீங்கன்னு நீதிமன்றம் திட்டி அவங்கள உள்ள சேர்த்தாங்க. இந்த வரலாறுலாம் தெரிய வேணாமா உங்களுக்கு? காசால குண்டு போட்டாங்கல்ல, அக்டோபர் 7 2022 அப்புறம் காசால முழுக்க குண்டு போட்டாங்கல்ல, அக்டோபர் 7 நவம்பர் 7 வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதத்தில் அந்த 30 நாளில் உலகத்தில் எந்த நாட்டில் அதிகமாக காசா மக்களை பற்றி வதந்தி அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தா இந்தியாவில் தானா, அதுவும் டெலிகிராம் ஆப்பில் தான் வந்திருக்கான். பாருங்க, இவன் வந்து இவனுக்கு சம்பந்தமே இல்லாத இஸ்லாமியர்களை பற்றியே இவ்வளோ வதந்தியை பரப்புறானு, அப்போ கூட இருக்கிற இஸ்லாமியர்களை பற்றி எவ்வளோ வதந்தியை பரப்புறான்? ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அரபு நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பாகிஸ்தான் இந்தியா அந்த மோதல் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அதில் இருக்கிற நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொன்னாங்க. அது ஏன் சிந்தூர்னு பேர் வச்சாங்கன்ற விளக்கத்தையும் இராணுவம் மற்றும் அரசு எல்லாருமே அதை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த 2 பெண் கர்னல்ஸ் அவங்க வந்து அந்த அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணும்போது எங்களை வந்து ஃப்ளவர்னு நினச்சிங்களா, ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் எல்லாருமே ஃபயர் விட்டாங்க. ஆனால் இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர்கள் எங்கள் சகோதரிகளுடைய திலகத்தை வந்து நீ அழிச்சிங்க, அதனால் நாங்கள் பாகிஸ்தான் சகோதரியை வச்சே நாங்கள் உங்களை முடிச்சு விட்டோம் பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாரு. அது நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் நாளைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் இந்த 4 மணி நேரத்திலே இவர் மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா அந்த மோதல் ஒட்டி நிறைய பகல்காம் தாக்குதலேருந்தே இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக என்ன நடந்துட்டுருக்கு? வி.கே. ராமசாமி சொல்லுவார், நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம முதல் நாள் சோஃபியா குரேஷி அவர்களை முன்னெடுத்தும் போதே நம்ம சொன்னோம், இவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை முன்னெடுத்துகிறார்கள் என்றால் அது எந்த நோக்கத்துக்காக இருக்கும். அது வந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர் கிடையாது. கடந்த 20-10 வருஷமாக நடக்குதுன்றது வேற. இந்த பஹல்காம் தாக்குதலிருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற அந்த 2 வார கேப்பில் எவ்வளவு வெறுப்பு செயல்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உத்தரகண்டில் மட்டும் 11 பெட்ஷீட் விற்பவர்களின் கடை அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் திருப்பியும் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. டெல்லியில் காஷ்மீரி இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. காஷ்மீரி கப்புள்ஸ், அவங்க ஹிந்து முஸ்லீம் எதுவாக இருந்தாலும் காஷ்மீரி கப்புள்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியேற்றுவது. உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இஸ்லாமியர்களின் தொழில் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது, கடையை அடித்து நொறுக்கிறது. ஓப்பனாக வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து பஹல்காம் தாக்குதலை கண்டிக்கணும்னா நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு அவங்களை அடித்து துன்புறுத்துறது. ஒரு ஊடகவியலாளர் ஒரு வயசான முஸ்லீம்கிட்ட போய் கேட்குறாரு, நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு, அங்கே குண்டு போட்டிருக்காங்க, நீ என்ன உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கிற தாத்தா வந்து ஹராஸ் பண்ணுற வீடியோலாம் எல்லாரும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, சோஃபியா குரேஷி அவர்கள் முன்னெடுத்துவதே ஒரு கேவலமான உள்நோக்கத்தோடு தான் நிறுத்துகிறாங்க. அந்த அம்மாவின் தைரியத்தையோ இல்லை அந்த அம்மாவின் சாதனையோ துணிச்சலையோ இல்லை வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற தெளிவையோ பாராட்டி கிடையாது. அவர்களை முன்னெடுத்துக்கிறார்கள் என்றால் இங்கு அதன் பின்னாடி பெரிய சதி ஒளிந்திருக்குது. அதை தான் என்ன அம்பலப்படுத்துகிறாருன்னா,
பாகிஸ்தான் சகோதரி அப்படிங்கிறத விட தீவிரவாதிகளின் சகோதரியே அனுப்பி, எவ்வளவு கொச்சையான வார்த்தை பாருங்கள். அவர்களை மோடி அனுப்பி, தீவிரவாதிகளின் சகோதரிகளே அனுப்பி, அவங்க பேண்ட்டை உருவி அம்மனமாக நிற்க விட்டுருக்காரு மோடி. ஒரு பெண்ணை பற்றி பேசுகிற வார்த்தையா அது? இந்த இஸ்லாமிய கேள்விக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை பற்றி பொதுவெளியில் ஒரு அமைச்சர் சாதிச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு இந்த பொண்ணு போய் அவங்கள அம்மனமாக்கிட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு கொச்சையாக இருக்குது. அப்போ அந்த பெண்ணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்ணு உங்களோட இராணுவ படைத்தலைவர். நீங்கள் சல்யூட் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்ணை உங்களோட வக்கரமான கூலிப்படை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பாலியல் ரீதியாக அவங்கள பார்க்குறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப தெளிவாகுது. அதுக்கப்புறம் நான் எல்லா நேர்காணல்களையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே சங்கிகள் அடிக்கக்கூடாது. யாரை அம்பலப்படுத்தணும்னா, இந்த ஜனநாயகவாதின்ற போர்வையில் திரிகிற சசி தரூர் மாதிரி சங்கிகளை வந்து நம்ம அம்பலப்படுத்தணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது பாரு, இந்தியா வந்து ஒரு செக்யூலர் நேஷன் ப்ரூவ் பண்ணிடுச்சு, மதசார்பற்ற தேசம்னு நிரூபிச்சிருச்சு, ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து ஃபயர் இஷ்யூஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தாங்க பாருங்கள், பெண் விடுதலைக்கு தான் வந்து உச்சம் தலைவரே அப்படின்னு போட்டு பாஜக அரசாங்கத்துக்கு ஃபயர் விட்டுருந்தாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா? அவன் வந்து பில்கிஸ் பானுங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணவங்கள பிஜேபி மினிஸ்டரு அந்த ஜெயில் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? இவனுங்களாம் நல்லா பார்ப்பானுங்க, இவனுங்களுக்கு நற்குணங்கள் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆள் அனுப்பி மாலை போட்டு ஸ்டேஜில் பாராட்டுறானுங்க. ங்கிற காஷ்மீரில் 8 வயது இஸ்லாமிய சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது 2 பிஜேபி அமைச்சர்கள் தெருவில் இறங்கி தேசிய கொடியை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்னு அந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாதுன்னு பேரணி போகிறானுங்க. இந்த எச்சப்பயலுக்கு சோஃபியா குரேஷியை மதிப்பானுங்க, அந்த மதிப்பின் காரணமாக தான் அவங்கள முன்னிலைப்படுத்துகிறாங்க, நாடு செல்வ செழிப்பாக இருக்குது, பெண் விடுதலை ஏற்பட்டு விட்டுன்னு எங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறியே, உனக்கு எலிப்புலக செய்யாத அறிவு வேணாம்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபயர் டூசஸாக நான் மதிக்கத்தக்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க நிறைய அரசுக்கு எதிரான கேள்வி வார்த்தைகளில் கவனமாக இருப்பீங்க. இந்த அளவுக்கு இல்லைங்க, அவ்வளோ ஆத்திரம் வருது. நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க வந்து அவ்வளோ மதிக்கத்தக்க ஜேர்னலிஸ்ட்டு, அரசுக்கு எதிராக குரலாக எழுப்புறாங்க. அவங்க ஒரு குறைந்தபட்சம் யோசிக்க வேணாமா? சக ஜேர்னலிஸ்டான கௌரி லங்கேஷ் ஏன் கொல்லப்பட்டாங்க? இஸ்லாமிய வெறுப்பை தோல் உறுத்ததுக்காக தான் கொல்லப்பட்டாங்க. அப்போ இங்கே 10 வருஷமாக இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது, இஸ்லாமிய ஒடுக்குதல் நடக்குது. பல தருணங்களில் இஸ்லாமியர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறது. அது வக்வாரிய சட்டமாகட்டும், சிஏஏ சட்டமாகட்டும், அதுக்கு விளக்கம் தருவதற்கு இஸ்லாமியர்களே யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி முன்னிலைப்படுத்துது பாஜக. அப்படிங்கிறதெல்லாம் 10 வருஷமாக எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு. கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் இறந்துருக்கிறாங்க, எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் வந்து உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. உமர் கலிதுன்னு ஒருத்தன் 5 வருஷம் பெயிலே கிடைக்காம உள்ளே இருக்கானே. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு சோஃபியா குரேஷியை முன்னிறுத்துறாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ஃபயர் விடுறீங்க, பாஜகவை நியாயப்படுத்துறீங்கல்ல. இங்கே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாஜக காரனுக்கு செய்ய முடியாத சில வேலைகளை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. அவனால் இந்த மாதிரி அறிவார்ந்த விளக்கம் தர முடியுமா? அவன் போய் வெளியே வந்து பெண்ணியங்கினியன்னு பேசினா சிரிச்சிருவாங்கல்ல. அப்போ இவங்க போய் பேசுறது பெண் விடுதலை அடைஞ்சிட்டாங்க, மத சார்பின்மை அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டிலுமே அது மாதிரியான ஒரு சூழல் போச்சு. இப்போ வந்து ஸ்டாலின் தலைமையில் வந்து பேரணிலாம் போனாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்லை, இது நம்ம வாக்கரசியல் கட்சி எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து எல்லா கட்சிகளுமே அக்ராஸ் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க கடைசி 30 வருஷத்தில் செயல்பாடு இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கல, ஆர்மிக்கு ஃபயர் விடல அப்படின்னா உங்களை தேச விரோதின்னு சித்தரிச்சிருவாங்க மக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட உங்களோட வேலைகள் கடைசி 30 வருஷமாக எவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. அதை சரி கட்டுவதற்காக இவங்க இந்த மாதிரியான ஸ்டண்டெல்லாம் பண்ணுறாங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதற்காக நீங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தும் ஒருத்தரை கேடயமாக சோஃபியா குரேஷிங்கிற ஒரு பெண்ணை, சாதித்த பெண்ணை, இத்தனைக்கும் இந்த பாஜக அரசாங்கத்தை நீதிமன்றம் திட்டுச்சுங்க. 2020 சோஃபியா குரேஷி, வியோமிகா, இவங்க 2 பேர் தான் இப்போ படைத்தலைவராக இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தலித்து, இவங்க முஸ்லீம். இவங்க 2 பேர்த்தையும் நியமிக்க மாட்டோன்னு நீதிமன்றத்தில் போய் போராடிச்சு பாஜக அரசாங்கம். நீதிமன்றம் திட்டுச்சு, ஏன் பெண் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் தர மாட்டீங்க, அவங்கள இராணுவத்தில் வந்து முன்னிலைப்படுத்த மாட்டீங்கன்னு நீதிமன்றம் திட்டி அவங்கள உள்ளே சேர்த்தாங்க. இந்த வரலாறுலாம் தெரிய வேணாமா உங்களுக்கு? அதை பாராட்டும் போது என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிய வேணாமா? இங்கே வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் பெஹல்காம் தாக்குதலை முன்னிலைப்படுத்தி அவ்வளவு பேர் இங்கே வந்து உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது, இந்த நாடு பாருங்க மதசார்பற்ற நாடு நிரூபிச்சிச்சுன்னு நீ எங்கே இந்த சபாகரத்தில் இருந்தியா கடைசி 10 வருஷம்? இந்த பிரச்சாரம் எடுப்பவர்களை அம்பலப்படுத்த வேண்டும்ன்றேன். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு பாஜக எதிர்பார்க்கலாம், ஆனால் பாஜக ஒரு விஷயத்துக்கு போராடுது இல்லையா, ஒரு விஷயத்துக்காக இத்தனை வெறுப்பையும் இத்தனை ஒடுக்குதலையும் செலுத்துது இல்லையா, அந்த விஷயம், அதாவது அந்த வர்க்க நலன் இருக்கு இல்லையா, மேல் தட்டு உயர் சாதி வர்க்க நலன் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கும் உடன்பாடு இருக்குது, அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. பாஜகவை எதிர்ப்போம், ஆனால் இதற்கு
ஒரு டேஞ்சர்னு வந்துட்டு நாங்கள் பாஜகவோட ஒன்று குடிக்குவோம். நம்ம பார்க்குறோம்ல யூனியன் விஷயம் அப்படின்னு வந்துட்டா எல்லா கட்சிகளும் எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ சோஃபியா குரேஷி அங்கே நியமிச்சதே நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க. இல்லை, நியமிச்சது தவறுன்னெலாம் சொல்ல. ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ப்ரீஃப் பண்ண வச்சதன் பின்னாடி இருக்கும் அரசியலே புரிஞ்சுக்கிறோம். நம்ம சோஃபியா குரேஷியை பாராட்டுறோம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ போராடி மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் பாஜக அவங்கள பயன்படுத்துது அப்படின்னா நாளைக்கேங்க இங்கே ஒரு சாதி எதிர்ப்பு தலைவர் இல்லை இஸ்லாமியர்களுக்கு உரிமைக்கு போராடின தலைவரை பாஜக தூக்கி கொண்டாடுதுன்னா அது ஏன் நீங்கள் யோசிப்பீங்களா மாட்டிங்களா? நாம் இங்கே இன்டர்வியூலே முன்னாடி சொன்னோம், சோஃபியா குரேஷியை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பாஜக பாராட்டுது. நாளைக்கு அவங்க ஒரு இந்திய குடிமகளாக அவங்க எல்லா உரிமையும் இருக்குல்ல, அவங்க தன்னோட உரிமையின் பால் வக்வாரிய சட்டத்தை பற்றியோ சிஏஏ சட்டத்தை பற்றியோ ட்ரிபிள் தலாக் சட்டத்தை பற்றியோ இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றியோ ஏதாச்சும் ஒரு கருத்து அரசை எதிர்த்துலாம் வேணாம். இதில் வந்து இந்த குறைகள்லாம் இருக்குன்னு சொன்னால் இதே சங்கிகள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இவன் வந்து தீவிரவாதிகளின் சகோதரின்னு பேசுகிறான். அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு கொச்சையாக பேசுவாங்கன்றதுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க வேணாம். இத்தனை நாள் வரைக்கும் இவங்க எப்படி இஸ்லாமிய பெண்களை சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத வச்சே நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய பெண்கள் என்ன, இஸ்லாமியர்களை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொன்ன அந்த இறந்து போன கப்பல் படை வீரரோட மனைவியை எவ்வளவு கொச்சையாக 6 நாள் பொண்டாட்டி, அப்புறம் வந்து நீ வந்து அவன் கூட யார் உன் கணவனை சுட்ட தீவிரவாதி தான் உன் பாய் ஃப்ரெண்டு, அவனை வச்சு உன் கணவனை போட்டு தள்ளியிருக்க சொத்துக்காக இவ்வளோ கொச்சையாக வதந்திய பரப்புன சங்கிகள் திடீர்னு அவங்களுக்கு பெண் விடுதலை வேட்கை வந்துடும். திடீர்னு வந்து இஸ்லாமியர்கள் மேலே நட்பு வந்துடும். நாங்கள் பாரு இது என்ன அப்படின்னா ஒரு மாடல் இஸ்லாமியர்களை உருவாக்குறது. அப்துல் கலாம் வந்து பிரசிடென்ட் ஆக்குறது பாஜக தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம் அப்படின்னு 2 ஆக்குறது. நாங்கள் குட் முஸ்லீம்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நான் உன்னை ஏற்றுக்குவோம். அதாவது எந்த ஒடுக்குதலையும் எந்த ஒடுக்குமுறையும் எந்த வெறுப்பையும் கண்டிக்காமல் நாங்கள் சொல்கிற இந்து வயப்பட்ட முஸ்லீமாக இரு அப்படின்னா நீ வந்து இந்துக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், எங்கே வேணாலும் டூரு போகலாம், என்ன வேணாலும் உடுத்திக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். இங்கே இந்து மக்களுக்கே அந்த சுதந்திரம் இருக்கானா கிடையாது. இந்து மக்களுக்குள்ளேயே சாதி படிநிலை வச்சு ஏகப்பட்ட ஒடுக்குதல் இருக்குது. ஆனால் சாதிக்கு வெளியாக இப்படியான ஒடுக்குதலை இஸ்லாமியர்கள் மேலே செலுத்துகிறாங்க. அதுக்காக நீங்கள் வந்து சோஃபியா குரேஷியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், அப்துல் கலாமாக இருந்து ஏற்றுக்குவோம். நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும்? நான் ஒரு சாமானிய இஸ்லாமியர், நான் என் கூட படிக்கிற இந்து பசங்க மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னா நீ அதுக்கு தண்டிப்பா அப்படின்னா தப்பு ஏன் மேலேயா ஓ மேலேயா? அப்போ இவங்க இந்த குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம் அப்படிங்கிறத உருவாக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னே புரியாமல் இந்த தட்டையாக இதில் வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், சமூக வலைதளங்களில் ஜாதியவாதியாக பேசுகிறவங்க வெளிப்படையாக பேசாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ பரியரும் பெருமாள் பார்த்தா நான் பயங்கரமாக அழுதேன், ஏன்னா இவர் ஜாதியவாதி இல்லையா. அந்த மாதிரி இந்த சசி தரூருக்குலாம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்து சாஸ்திரா அப்படின்னு எல்லா புத்தகத்தையும் இந்துத்துவத்துக்கு பால் பிடிக்கிற எல்லா புத்தகத்தையும் எழுதிட்டேன். ஏன்னா வந்து ஐயோ இந்துத்துவவாதின்னு சஸ்பெக்ட் பண்ணிடுவாங்களோ. அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மத சார்பின்மைக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நிஜமாலுமே நீ களத்தில் மத சார்பின்மைக்கு வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னை நீ ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியன்னு அவசியம் கிடையாது. நான் சசி தரூர்ன்றதை சசி தரூரை டார்கெட் பண்ணி அவரை மட்டும் சொல்லலை. அந்த மாதிரி நம்ம இந்த ஜனநாயகவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அம்பலப்பட்டவன் லிஸ்ட்டு மட்டும் போன வாரத்தில் ஒரு 500 பேர் இருப்பான். எல்லாரும் ஏன்டா நல்லா தான்டா பேசிட்டு இருந்தது, திடீர்னுடா போருக்கு வந்து விசில் அடித்து கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இஸ்லாமிய வெறுப்பு, அதாவது பாகிஸ்தானை வெறுக்கலாம், அதாவது பாகிஸ்தான் அரசாங்கத்தை வெறுக்கலாம். எதுக்கு வெறுக்கலாம்? அவன் வந்து நல்லாட்சி பண்ணாமல் அவங்க மக்களையே வஞ்சிக்கிறான். அவங்க மக்களை வஞ்சிப்பதன் காரணமாக இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அதுக்காக எதிர்க்கிறியா? கிடையாது. சரி, பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்தது, இல்லை பாகிஸ்தானில் யார் ஆட்சி பண்ணுறான்னு தெரியல, ராணுவ ஆட்சி பண்ணுதா, ஐஎஸ்ஐ ஆட்சி பண்ணுதா, இல்லை ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுறாங்கன்னே தெரில, அதுக்கு இருக்கணும்னா கிடையாது. பாகிஸ்தானை ஏன் இருக்கணும்? ஏன்னா அது இஸ்லாமிய நாடு. இதுதான் இங்கே பிரச்சனை. ஃபஸ்ட்டு 2 காரணத்துக்கு நாங்களும் தான் பாகிஸ்தான் அரசை வெறுக்கிறோம். பாகிஸ்தான் அரசு அந்த மக்களுக்கான ஆட்சியாக மாறணும், அப்போ தான் இந்தியாவுக்கும் அது நல்லது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இவன் என்னங்கிறான், பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்குது, அப்படி ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு வாதிடுறான். அவனுக்கு போய் நீ இந்த நேரத்தில் வந்து செயின் செக் அடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ உண்மையான ஜனநாயகவாதியா? இது வந்து பாகிஸ்தானை பொறுத்தது கிடையாது. நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடி காசாவில் குண்டு போட்டாங்கல்ல, அக்டோபர் 7 2022 அப்புறம் காசாவில் முழுக்க குண்டு போட்டாங்கல்ல, அக்டோபர் 7 நவம்பர் 7 வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறாங்க. யார்? பத்திரிகையாளர்கள், உலக பத்திரிகையாளர்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதத்தில் அந்த 30 நாளில் உலகத்தில் எந்த நாட்டில் அதிகமாக காசா மக்களை பற்றி வதந்தி அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தா இந்தியாவில் தானா, அதுவும் டெலிகிராம் ஆப்பில் தான் வந்திருக்கான். பாருங்கள், இவன் வந்து இவனுக்கு சம்மந்தமே இல்லாத இஸ்லாமியர்களை பற்றியே இவ்வளோ வதந்தியை பரப்புறானே, அப்போ கூட இருக்கிற இஸ்லாமியரை பற்றி எவ்வளோ வதந்தியை பரப்புவான்? அப்போ இந்த ஸ்கீமை புரிஞ்சிக்காம சோஃபியா குரேஷியை முன்னிலைப்படுத்துகிறான். பாஜகவை பார்ப்பா திருந்திட்டான், நாதஸ் முன்ன மாதிரி இல்லைப்பா அப்படின்ற மாதிரியான விளக்கம்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இது வந்து உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறதை விட
இந்த காசுக்காக, இந்த ஜனநாயகத்துக்காக அவ்வளவு தியாகங்கள் செஞ்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீது நீங்கள் வந்து காரி உங்கள்றீங்கன்னு அர்த்தம். அவன் காங்கிரஸுங்கிற கட்சியை எப்படிங்க விமர்சிச்சான்? காங்கிரஸ்லாம் இல்லை, காங்கிரஸ்னு விமர்சித்தாங்க. அதாவது வந்து ஷாருக் கான், சல்மான் கான் காங்கிரஸ். ஏன்னா இது வந்து பாகிஸ்தான் கட்சியான். பாருங்கள், ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு இந்து விமர்சிக்கிறதுக்கே இவன் இஸ்லாமியர்களை பயன்படுத்துகிறான். கான்ற பேர் உனக்கு வந்து அவ்வளோ கேவலம்னா, உன் முன்னோர்கள் வந்து வெள்ளக்காரன் காலனைக்கு பழைச்சும் போது அஸ்வகுல்லா கானுங்கிற பகத்சிங்கோட தோழன், ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரன், தூக்கு மேடைக்கும் பயப்படாமல் வந்துக்க போராடினான். அப்போ நீ என்ன பண்ணுறத மன்னிப்பு கடன் எழுதிட்டு இருந்த. ஆனால் நீ என்ன பண்ணுற, கான் அப்படிங்கிறவங்களாம் இந்தியாவுக்கு எதிரானவங்களாகவும், நான் வந்து இந்தியாவில் இருக்கும் சீதைகளை ராவணன்களிடம் காப்பாற்ற வந்த ராமன் அப்படின்னு இஸ்லாமியர்களை ராவணங்களாகவும் தன்னை ராமனாகவும் சித்தரிச்சுக்கிட்டு வந்த இவனுங்க தேசபக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட பெரிய கேனையனுங்க உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். பார்வையாளர்களுக்கும் நம்ம என்ன பேசுகிறோன்றத அந்த டெப்த்தை உணர்ந்துப்பாங்க நம்ம நம்புவோம். அரங்கத்திற்கு வந்து பழைய தலைப்பு நினைக்காம நன்றி.